வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன பேசணும்னா, வங்கிகள் தன்னோட ரெக்கவரி ப்ராசஸ மாத்திட்டு வர்றாங்க. அத ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தது தான். அதில பார்த்தீங்கன்னா, முக்கியமா வங்கிகள் மற்றும் என்டிஎஃப்சிகளுக்கான லோன் ரெக்கவரி செய்வதில் உண்மையிலே சிக்கல் ஏற்பட்டு விட்டதா? அல்லது இது நல்லதா? கெட்டதா? மேலும் அவர் என்னென்ன மாற்றங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த காணொலியில சரியா பார்ப்போம். அதாவது இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீண்ட காணொலி. அதனால கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும். இது ஒரு பப்ளிக் அவேர்னஸ் வீடியோ. இது வந்து லோன் வாங்கினவங்களுக்கு, அதாவது கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோனு, இந்த மாதிரி எந்த லோனாக இருந்தாலும் லோன் வாங்கினவங்களுக்கு ரெக்கவரி ப்ராசஸ் அதை வந்து எப்படி வந்து இப்போ மாற்றி அமைச்சிருக்கிறாங்க, பேங்க் ஏன் இந்த முடிவுக்கு வந்தது, ஏன் ரெக்கவரி ப்ராசஸை அப்படியே அப்ரூப்டாக மாற்றினாங்க, இதனால பேங்க்கு என்ன லாபம், அது நிறைய விஷயங்கள் சொல்லணும். இது பேங்க்கும் சரி, என்டிஎஃப்சியும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்துமான ஒரு முழு பதிவு. இந்த பதிவை தவறாமல் பாருங்கள். கடன் வாங்கி கட்ட தவறியவர்களுக்கு மட்டும்தான் இந்த சேனல், மற்றவர்களுக்கு இந்த சேனல் அல்ல என்பதை சொல்லிக்கொண்டு துவங்குகிறேன். அது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இன்னைக்கு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம்னா, இந்த ரெக்கவரி ப்ராசஸ் மாறிட்டே வருது. நான் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, அப்போ அடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கவரி ஏஜென்ட் அனுப்புவார்களா அப்படின்ற கேள்விக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா வர வர வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு நிறைய காரணத்தையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் முழுக்க வந்து இதுக்கு இதோட என்ன ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்றேன். அதுக்குண்டான பதிலையும் நான் பின்னாடியே சொல்லிடுறேன். இப்போ நம்ம நினைக்கிறது வந்து ரெக்கவரி ஏஜென்ட் அனுப்புவார்களா, இந்த ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்பிட்ரேஷன் போவார்களா, ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதை சீரியஸ் காட்டாமல் இருக்கிறாங்க, அதை சீரியஸ் காட்டுவாங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ரெக்கவரி ஏஜென்ட் வசூல் முயற்சி, இதுதான் வந்து மெயினாக பார்க்கப்படுறது. இப்போ ஒரு கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, இல்லை வேற ஏதாவது செக்யூர்ட் அன்செக்யூர்ட் வாங்கியிருக்கீங்கன்னா எல்லாத்துக்குமே ரெக்கவரி ஏஜென்ட்டுங்கிறவங்க வரதான் செய்வாங்க. ஆர்பிஐல சொல்லியிருக்காங்க. அந்த கிளாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாஸ்டர் சர்க்குலர் ரூல்ஸில் கூட ரெக்கவரி ஏஜென்ட் பேங்க் வச்சுக்கலாம், பட் நடைமுறையை ஃபாலோ பண்ணணும். ஆனால் நடைமுறையை ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ, ரெக்கவரி ஏஜென்ட்டை வச்சிருக்கிறாங்க. இப்போ பேங்க் பேசிஸ் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ், அப்புறம் தேர்ட் பார்ட்டி ரெக்கவரி ஏஜென்ட்ஸ், இவங்க ரெண்டு பேர் தான் வந்து மெயினாக வந்து இருக்கிறாங்க. பேங்க்ல வந்து இப்போ வேலை செய்யக்கூடியவர்கள் ரெக்கவரிக்குன்னு இருக்கிறவங்க. இன்னொன்று அக்ரிமெண்ட் மூலமாக தேர்ட் பார்ட்டி கொடுக்குறவங்க. இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா லெவலில் வந்து கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வர்றாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதாவது அவங்க சர்வீஸ்ன்றது மட்டும்தான். அதாவது பேங்க் வந்து அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்குது. அந்த டீட்டெயில்ஸை வச்சு அவங்க கால் சென்டர் நடத்துகிறாங்க. இது வந்து கால் சென்டர். இன்னொன்று வந்து ரெக்கவரி ஏஜென்ட்டுக்கு ஒரு ஐடி கார்டை வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள வந்து கலெக்ஷனுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த பேங்கோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு அனுப்புகிறாங்க தவிர அவங்க பேங்க் ஸ்டாஃப் கிடையாது. ஸோ அவங்க தேர்ட் பார்ட்டி. இவங்க தேர்ட் பார்ட்டி தான். நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன், இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி நிறைய பேர் வருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாஃப் மாதிரி தான் இருப்பாங்க, ஐடியோட வச்சிருப்பாங்க, எல்லாமே இருக்கும். பட் அவங்க பேங்கோட நேரடி ஸ்டாஃப் கிடையாது. அப்படிப்பட்டது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு களத்தில் நேரடியாக இறங்கியிருக்கிற கலெக்ஷன் ஏஜென்ட்ஸு, அதாவது ரெக்கவரி தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸு, கிரெட்ஜெனிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இந்திய லெவலில் ஒரு 2000க்கும் மேலே இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த கலெக்ஷன், அந்த பேங்க் கலெக்ஷனை பார்க்குறவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஸ்க், இவங்களும் வர்றாங்க. இவங்களும் வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விஸ்டம் விஸ்டம் இவங்களும் வந்திருக்காங்க, பிஎன் இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அரைஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ இந்த சொன்ன ஒரு 5-6 கம்பெனி வந்து உங்களுக்கு பெரிய கம்பெனிஸ். இவங்க எல்லாருமே இப்போ கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க. பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரெக்கவரி ப்ராசஸ் நல்லா முடுக்கி விட்டது காரணமே வந்து அவங்க கொரோனா காலகட்டத்தில் வந்து நிறைய கடனை வந்து வசூல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அரசாங்கமும் மாறட்டோரத்துக்கு தள்ளி வச்சிருச்சு. இப்போ இந்த கடன்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்பிஏ ஸ்டேஜை தாண்டி 180 நாளை தாண்டி இப்போ 1.5 வருடம் 2 வருடம் கடந்து அந்த கடன்கள் வந்து நிலுவையில் இருக்கு. அதனால இவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கட்டாய ஆர்பிட்ரேஷன். இப்போ எல்லாத்துக்கும் ஆர்பிட்ரேஷன் போக மாட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா ஆர்பிட்ரேஷன் எல்லாத்துக்கும் போறாங்க. எல்லாத்துக்கும் ஈவன் வந்து இந்த சிடி லோன் வாங்கியிருப்பீங்க, இந்த செல்போன் லோன், இந்த செல்போன் லோனு கூட கட்டாய ஆர்பிட்ரேஷன் பண்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஆர்பிட்ரேஷன் ப்ராசஸே மாத்திட்டாங்க. இந்த ஆர்பிட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி மாத்திட்டு இருக்காங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபர் தான் வந்து இந்த ஆர்பிட்ரேஷன்ல இறங்கி உங்களோட கணக்கை முடக்கிறது, இதெல்லாம் ரொம்ப லாங் ப்ராசஸாக இருந்தது. ஏன்னா தனிப்பட்ட நபர் பேங்க்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் தான் இந்த ஆர்பிட்ரேஷன் எடுப்பார். அவருக்கு நிறைய வேலைகள்ல எதுவும் ஒன்று. ஆனால் இப்போ அப்படி இல்லை. சாமா, ப்ரிசால்வ் 360, இந்த மாதிரி ஓடிஆர், சந்தி ஓடிஆர், இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒட்டுமொத்தமாக பேங்கோட கான்ட்ராக்ட் போட்டு அந்த கான்ட்ராக்டை வாங்கி ஆன்லைன்ல நடத்துறாங்க. இப்போ ஆன்லைன்ல நடத்துறது மூலமா நிறைய பேருக்கு இது தெரிய வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு ஆர்பிட்ரேஷன் அவார்டு வந்து வங்கி கணக்கெல்லாம் முடக்கி சம்பளமே கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. வேலைக்கு போனா கூட அக்கௌண்ட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? எல்லா அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ்ல இருக்கு. வேலைக்கு போனாலும் சம்பளம் வரல. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பணம் வர இது வந்து இதுல ஒரு பெரிய பிரச்சனையே என்னன்னாக்கா, அவார்டை வச்சு அவங்க வந்து டைரக்டா பேங்க்கு அனுப்பிச்சிட்டு அதை முடக்கிடுறாங்க. ஸோ கோர்ட்டுக்கு போகாமலே அவங்க அதை பண்ணிடுறாங்க. கேட்டால் நான் கோர்ட்டுக்கு போகாமலே இந்த ஆர்பிட்ரேஷன் அவார்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு அவங்க கிளாஸ்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்படிதான் என்கிட்ட வந்து எஸ்பிஐ கார்ட்ஸ் ஆர்கியூ பண்ணாங்க. நானும் சொன்னேன், எப்படிங்க அப்படியே இருந்தாலும் கூட ஒரு டிகிரியோ ஒரு அவார்டையோ எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போய் தான் முறைப்படி நீங்க ஆர்பிட்ரேஷன் அவார்டை இது பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேங்க்கில் வச்ச நகையாக இருக்கட்டும், அதே போல் அவருக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு இதுவாக இருக்கட்டும், நிலம், வீடு, வாசல், தோப்பு, துறவு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்படி தானே பண்ணணும்னு கேட்டதுக்கு, இல்லை சார் கிளாஸில் கையெழுத்து போட்டிருக்காரு, எங்களுக்கு அதுக்கே போதும், அது ஒரு சட்டவிரோதம்.
அது வந்து நல் அண்ட் வாய்டு. அந்த அக்ரிமெண்ட் வந்து செயல்படுத்த முடியாத ஒரு அக்ரிமெண்ட். அப்படி வாங்கவே கூடாது, அப்படி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா இயற்கை சட்டத்துக்கு எதிரானது நான் சொல்றேன், ஆர்கியூமெண்ட் பண்ணேன். சமீபத்தில் ஒரு ஆர்பிட்ரேஷன் அப்படிதான் நான் பண்ணேன். ஏன்னா நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் சொல்லுது, ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். எதிர்த்தரப்புக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காம நீங்க சட்டவிரோதமா ஒரு கணக்கை முடக்கிறதுங்கிறது வந்து வாழ்வை முடக்கிறது மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கு ஒரு ரிட்டு மனுவும் தாக்கல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கட்டாய ஆர்பிட்ரேஷன் வந்து பேங்க் எடுக்குதுன்னா நிறைய பேர் அதை பத்தி தெரியலன்னா சொல்லலாம், இல்ல பேங்க் வந்து மிரட்டி அந்த இன்னொரு பேங்க், அதாவது ஒரு NDFC கடன் கொடுத்துருக்குன்னா நீங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு கனரா பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்க. இந்த கனரா பேங்க் அக்கௌண்ட்ல மேனேஜருக்கு இவன் என்ன பண்ணிடுறான், அமிச்சு உங்க பணத்தை அப்படியே லீன் பண்ண சொல்றான், உங்க சேலரி லீன் பண்ண சொல்றான். ஸோ அப்படி வந்து இல்லீகலா முடக்கிறது ஆர்பிட்ரேஷன். இதெல்லாம் ஆன்லைன் ஆர்பிட்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க முக்கால்வாசி ஃப்ராடுலண்ட் தான், ஃப்ராட் பண்றாங்க. எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு 3 இயரிங்களை முடிச்சிடுறாங்க. 3 இயரிங்களை முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு ஓடிபி மட்டும் தான் வருது. அந்த ஓடிபி கூட நீங்க என்டர் பண்றதுக்கு டைம் கிடையாது, 10 செகண்ட்ஸ்ல என்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல பண்றாங்க. ஸோ இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆர்பிட்ரேஷன் மூலமா வருதுன்னா நீங்க எப்போ அந்த ஒரு டிஃபால்ட் சுச்சுவேஷன் ஒரு மாசம் கட்டாத வரும் மாசத்துல இருந்து நீங்க உங்களை வாட்ச் பண்ண வேண்டியது பேங்கோட கலெக்ஷன் ஏஜென்ட்டே கிடையாது. அது முதல்ல புரிஞ்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க கலெக்ஷன் ஏஜென்ட் எதிர்பார்த்துட்டு கிடையவே கிடையாது. நீங்க வாட்ச் பண்ண வேண்டியது உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரையும் ரிஜிஸ்டர் மெயில் ஐடியும் தான். அவங்க இதைத்தான் வந்து ஆதாரமா காட்டுறாங்க, அதைத்தான் நீங்களும் ஆதாரமா கொடுத்துருக்கீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சிவில் சூட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷன், நான் கூட போன பதில் சொல்லியிருப்பேன். நிறைய எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க, கேள்வி கேட்க முடியல. இப்போ கோர்ட்ல வந்து இது வரைக்கும் மாசா ஒரு கேஸ் வந்து பதிவு பண்ணாங்கன்னா அதை வந்து கோர்ட் ஒத்துக்காது. ஒரு பேங்க்காரன் ஒரே சமயத்தில் கொண்டு ஒரு 50,000 செக் கேஸ் வந்து ஒரு கோர்ட்ல போட்டாங்கன்னா கோர்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏங்க நீங்க 50,000 ஃபைல் பண்றீங்க, இதை கொஞ்சம் கொஞ்சமா நீ பண்ணிருக்கலாமே. பொதுமக்களுக்கும் இங்கேயும் உங்களுக்கு வந்து கிளாஸ் ஆகுது இல்லையா? இப்போ பொதுமக்கள் செக் கேஸ் ஃபைல் பண்றாங்க, அதே கோர்ட்ல வேற ஒரு கேஸ் வருது, கிரிமினல் கேஸ் வருது. இவங்களுக்கே மொத்தமா வாய்தா கொடுத்தா பேங்க்குக்கு வந்து கோர்ட் வந்து அவங்களுக்கே வேலை செய்யற மாதிரி ஆயிருன்றதுனால தான் அது சொல்றாங்க. ஆனா இப்போ மாசா வந்து 2000 3000 பாத்தீங்கன்னா கல்கத்தா கோர்ட்ல, அகமதாபாத் கோர்ட்ல, ஜெய்ப்பூர் கோர்ட்ல, பெங்களூர் கோர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த CS நம்பர் பாத்தீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வருது ஒரு வருஷத்துக்கு. ஸோ அவங்க வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தால் போதும், சட்டத்துக்கு உட்பட்டு, அதாவது இன்னைக்கு இருக்கிற லாஸ்க்கு அதுக்கு உடன்பட்ட அக்ரிமெண்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த செக்கையும் அந்த அக்ரிமெண்ட்டும் பேஸ் பண்ணி சிவில் சூட்டு அண்ட் இபி, இது கிரிமினல் கேஸில் சிவில் சூட்டு இபி போடுறாங்க. ஸோ சிவில் சூட்டு இபியும் வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃபாசி கேஸில் கூட சரி, சர்ஃபாசி கேஸில் ஒரு வீடு காலி பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு மனு போட்டோம்னா, அதாவது வந்து 14 செக்ஷன் 14 வந்து நம்ம CJM கிட்ட போடுறோம், மனு போடுறோம், அதாவது பெட்டிஷன் வந்து கிரிமினல் MP போடுறோம். கிரிமினல் MP நம்பர் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கப்புறம் 1 இயரிங் 2 இயரிங் அப்படிலாம் இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டர் 18 நாளில் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க திருவண்ணாமலை CJM. 18 நாளில் வீட்டை எவிக்ஷன் பண்ணுறதுக்கு ஆர்டர். இந்த 18 நாளுக்கு இந்த அவசரம் எதுக்கு? அதே போல் ஏன் இவ்வளோ அவசரமாக துரித கதியில் வந்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஃபைலிங் பேங்க் வந்து ஃபைல் பண்ணுது, அவர் டிஃபால்ட் ஆகி 6 மாதம் தான் ஆகுது. 6 மாதத்துலேயே அவங்க வந்துடுறாங்க. 3 மாதம் NP ஆகுது, 6 மாதம் ஒன்னே 180 நாள் வந்துடுறாங்க. 180 நாளில் வந்து CJMல ஃபைல் பண்ணுறாங்க. 20 நாள் ஆர்டர் வாங்குறாங்க, ஒரு 10 நாளில் போலீஸ் ப்ரொடக்ஷன் வாங்குறாங்க, VO ப்ரொடக்ஷனுக்கு வராங்க, ஒரு அட்வைட் கமிஷனர் நோட்டீஸ் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் வீடு ஜப்தி பண்ணிட்டு கூட்டு போட்டு லாக் பண்ணிட்டு இன்வென்டரி லாக் எடுத்து போயிட்டாங்க. ஸோ மூச்சு விட கூட டைம் இல்லாமல் பேங்க் இந்த ரெக்கவரி ப்ராசஸ் ஆரம்பிக்குதுன்னா ஹோம் லோன் வாங்கினவங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா லோன் அக்ரிமெண்ட் சேல், இது வந்து ரொம்ப பிரபலமானது ஒன்றும் கிடையாது, அந்த காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்குது. நிறைய எஜுகேஷன் லோன் வாங்கினவங்க பார்த்துருப்பீங்க, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க. இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இன்னைக்கு ஃபோன் பண்ணி அன்னைக்கு 2 லட்சம் வாங்கியிருக்கீங்களா, இன்னைக்கு உங்களுக்கு அது 25 லட்சம் ஆயிடுச்சு, என்ன பண்றீங்க, செட்டில்மெண்ட் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பேங்க்காரங்க. ஸோ ரொம்ப நாள் அந்த லோனு ஆக்சுவலாக அது காலாவதியான லோன் தான். ஏன்னா ரைட் ஆஃப் ஆகி ரிட்டர்ன் ஆகிட்டு சிபில் இதை விட வெளியே போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த லோன் அக்ரிமெண்ட் மட்டும் தான் உயிரோட. லோன் அக்ரிமெண்ட்டுங்கிறது எப்பவும் உயிரோட தான் இருக்கும். அது சில பேங்க் வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க, சில பேங்க் வந்து அதை செயல்படுத்தாமல் விட்டுருவாங்க, சில பேங்க் அதை வித்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்னு ஒன்று இருந்தது, இன்னைக்கு எங்கேயுமே அவனுக்கு கிடையாது. மொத்தமாக 10 வாட்ஸ்அப் குரூப் தான் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா வச்சு கலெக்ஷன் பண்ணுறாங்க. என்ன காரணம்? லோன் அக்ரிமெண்ட் அப்படியே சேல் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அதே போல் எஜுகேஷன் லோன் எல்லாமே டேக் ஓவர் பண்ணிக்கிறது ரிலையன்ஸ் ARC. அவன் மும்பைலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, சார் செட்டில்மெண்ட் வரீங்களா, இல்லைனா உங்களை அதை பண்ணுவேன், ஆர்பிட்ரேஷன் பண்ணுவேன், இது பண்ணுவேன். வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த ஆர்பிட்ரேஷன் பண்ணவே முடியாது, லோன் அக்ரிமெண்ட்டே முடிஞ்சு போச்சு, ஒரு லோன் டெனர் முடிஞ்சு போச்சு. லோன் அக்ரிமெண்ட்டை வச்சுக்கிட்டு மட்டும் இந்த ரீசெக்ஷன் கம்பெனிக்கு ரிலையன்ஸ் மாதிரி, ரிலையன்ஸ் எல்லாம் தான் பண்ணுறான் சார். அவன் வந்து என்ன பண்ணுறான், கீரை விற்கிறான், முள்ளங்கி விற்கிறான், கத்திரிக்காய் காய்கறி விற்கிறான், எல்லா புழப்பலையும் மண்ணாளி போட்டுட்டு இருக்கான். ரிலையன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்துட்டு பழைய லோனுக்கெல்லாம் வாங்கி, இதுவும் அடிமாட் ரேட்டுக்கு தான். எப்படின்னா 2 லட்ச ரூபா லோன் இருந்தால் 10,000 ரூபாய் தான் லோன் அக்ரிமெண்ட்டை வாங்குவாங்க. அந்த 10,000 ரூபாய் வாங்கிட்டு இவங்ககிட்ட மிரட்டி ஒரு 30,000 வசூல் பண்ணால் 20,000 லாபம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு ஊழியர்கள்னு சொல்லிட்டு வேலைக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியுதோ தெரியலையோ, எனக்கு அது தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் பியூரோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் அது இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா NESLன்னு ஒன்று இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்டை ஒத்துக்க அப்படின்றது. அதாவது எப்படின்னாக்கா ஆக்சுவலாக வந்து புளியை பிடிக்க தான் காட்டுக்குள்ளே போயிருக்காங்க.
புலி மாட்டல ஒரு குரங்கை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டு ஒரு குச்சியால் அடிச்சு நீ குரங்கு ஒத்துக்க, நீ புலின்னு ஒத்துக்க அடிச்ச கதையா இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டர் வந்து லிஸ்ட் வந்து உங்களுக்கு சிபில்ல இருக்கு. ஸோ கடனை கொடுக்க போறது கிடையாது. என்இஎஸ்எல்ங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கடன் நீங்க ஒத்துக்குங்க எப்படின்னு கேட்குற மாதிரி. ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்குன்ற அவசியம் எங்களுக்கும் தெரியாது. உங்களுக்கு நோயில் வந்து மெயில் வந்திருக்கும் பார்த்தீங்க, அத்தன்டிகேஷன் பண்ணுங்க, நீங்க கடன் வந்து அதிகாரப்பூர்வமாக அந்த கடன் உங்களுக்கு, அதை யாரும் போய் கைய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவன் சும்மா இந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து பேங்க் என்கரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க டிபார்ட்மெண்ட். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாக்கா இன்பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அத்தன்டிகேஷன் பண்ணுங்க, உங்க கடன் வந்து இவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க ஒத்துக்குங்க. பட் எதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியல. ஃபியூச்சர்ல எப்படி இருந்தாலும் லோன் கொடுக்க போறது கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா லோன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது சிபில் இல்லாதவங்களுக்கு இப்போ லோன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லோன் புக்தாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. லோன் புக்தா அதே போல வந்து இன்னும் சில கம்பெனிலாம் இருக்கு, நிறைய இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் இப்போ லோன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஸோ இவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, நீங்க இது வரைக்கும் வாங்கினது கட்டாமல் போங்க, எங்களுக்கு கவலை கிடையாது, நாங்கள் கொடுக்குறத கரெக்டாக கட்டுங்க. ஆனால் எங்களுக்கு உண்டான கண்டிஷன் வந்து 5 ஃபோன் நம்பர் கொடுக்கணும். 5 ஃபோன் நம்பர் நாங்கள் செக் பண்ணுவோம். அது உண்மையான சொந்தக்காரமாக தெரிஞ்ச லோனே கொடுப்போம். சிவில் பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்றாங்க. அப்போ இவங்க எப்படி ரெக்கவரி பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். 5 பேர் ஃபோன் நம்பர் மாட்டிக்கிச்சுன்னா அவங்க நம்பரெல்லாம் இவங்ககிட்ட மாட்டிக்கும். ஸோ டோட்டலாக வந்து ஃபோன்லேயே மிரட்டி காசு வாங்குறதா தான் இந்த மாதிரி ஆப்புகள்லாம் இருக்குது. இதில் வீணாக போய் மாட்டிக்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவார்டு அல்லது டிகிரி கிடைத்த பிறகு ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவார்டை வாங்கி வச்சுப்பாங்க. ஒரு வருஷம் தான் டைமு, முடிஞ்சு குப்பையில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷன் வந்து நிறைய கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணிட்டு வர்றாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஆர்பிட்ரேஷன் நடக்கிற இடத்துல தான் அந்த போடுவாங்க அந்த கோர்ட்டில். இப்போ அப்படி இல்லை. ரொம்ப ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி, இப்போ உங்களுக்கு நான் ஒரு அட்வொகேட் இருக்கும்போது பேங்க்குக்கு இருக்காதா, பேங்க் என்ன சொல்கிறான்னா, நீ ஆர்பிட்ரேஷனை டெல்லியில் நடத்து, நிச்சயமாக வரமாட்டான். ஆனால் அதே பழனியில் இருக்க, பழனி இல்லை திண்டுக்கல் இருக்கிறவங்க அந்த ஊரில் போய் இபிஐ போடுங்கிறோம். நாங்களும் வாதாடி பார்த்துட்டோம், ஜூரிஸ்டிகேஷன் வராதுன்னு. அங்கேயே என்ன காமிக்கிறான்னா, உங்களோட டிஜிட்டல் அக்ரிமெண்ட் வந்து காமிக்கிறான். பாருங்க சார், இவருடைய செக் வாங்கியிருக்கோம், இந்தியாவில் நாங்கள் எங்கே வேணால் பவுன்ஸ் பண்ணி செக் கேஸ் போடுவோம், அதுக்கு சைன் பண்ணியிருக்காரு. அதே போல் ஆர்பிட்ரேஷன் இந்தியாவில் நாங்கள் எங்கே வேணால் நடத்துவோம், அதாவது அதுவும் கையெழுத்து போட்டிருக்காரு. கான்சிலேஷன் நாங்கள் கவர்மெண்ட்லையும் பண்ணுவோம், ப்ரைவேட்டாகவும் பண்ணுவோம் அப்படின்னு அதுவும் கையெழுத்து போட்டிருக்காரு. இப்படின்னு கோர்ட்டில் வைக்கும் போதோ கோர்ட்டுக்கு தேவை வந்து ஆதாரமும் ஆவணமும் தான். ஸோ அந்த ஆவணமும் ஆதாரமும் கரெக்டாக இருக்கும்போது அந்த கோர்ட்டில் அந்த இபி ஒத்துக்கிறாங்க அந்த அவார்டை. எங்கே கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல இந்தியாவில், ஆனால் இந்திய எல்லைக்குள்ளே இருக்கணும். அந்த எல்லைக்குள்ளே ஒரு எலிஜிபிலிட்டி, அந்த எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க தான் அந்த சோல் ஆர்பிட்டர். அதாவது உங்களுக்கு இந்த பஞ்சாயத்து பண்ணுறாரு இல்லையா, இந்த ஆர்பிட்ரேஷன் எலிஜிபிலிட்டி இல்லாதவர் தான் அவர் வந்து அதை நடத்தி ஒரு அவார்டு கொடுக்குறாரு. அந்த அவார்டை வச்சுட்டு அங்கங்கே போட்டு நோட்டீஸ் அனுப்புறது. இப்போ இபி கோர்ட்டுக்கு வந்தால் வழக்கமாக ஒரு ஜட்ஜ் என்ன கேட்பாரு, ஒரு இபி பெட்டிஷன் வந்தாலே என்னப்பா பண்ணுற, பணத்தை எப்போ கொடுக்க போகிறேன், இதுதான் ஜட்ஜுக்கு வேண்டிய கேள்வி. இதில் பாதி பயந்து கட்டிடுவாங்கன்றதுனால இப்போ இபி அதிகமாயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதுலே வந்து டிஜிட்டல் கலெக்ஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டிஜிட்டல் கலெக்ஷன் வேலை வந்து உங்களை தேடி வரதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு வேலையே என்னன்னா டிஜிட்டல் கலெக்ஷன், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப்பு, இமெயிலு, ஏஐ காலிங்கு, ஆட்டோ ரிமைண்டர். இதுதான். இது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எஸ்எம்எஸ் வந்த கதியாக இருக்கும். நீங்கள் வாட்டை வந்து அது தனி டிபார்ட்மெண்ட் வந்து டிஜிட்டல் கலெக்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் கலெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் போயிட்டே இருக்கும். நீங்கள் கட்டலைன்னா அது உங்களுக்கு சிவில் பாதிக்கப்படும், அது பாதிக்கும், ஏதாவது ஒரு மெசேஜ் பயமுறுத்துற மாதிரி போட்டுகிட்டே இருக்க வேண்டியது. வாட்ஸ்அப்பில் வந்து போட்டுட்டு ரிமைண்டர் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு 10 ரிமைண்டர், 8 ரிமைண்டர், 9 ரிமைண்டர். நீங்கள் வாட்ஸ்அப் ஆன் பண்ணிட்டு திருப்பி எப்போ ஆன் பண்ணி திருப்பி வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்புறமா மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரிமைண்டர் இது மெயிலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஒன்று. அப்புறம் ஏஐ காலிங், நான் கூட சொன்னேன் போன பதிவில், நான் பிரியா பேசுகிறேன், உங்களுக்கு உண்டான யூரோப்பியன் கார்பிலேருந்து பேசுகிறேன், நீங்கள் கட்ட வேண்டிய நிலுவைத் இருக்குது, இன்னைக்குள்ளே கட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபைன் கம்மி, இல்லைனா உங்கள் ஃபைன் போடுவோம், உங்கள் மேலே வந்து வழக்கு தொடுப்போம், இப்படின்னு அதுவே எல்லாத்தையும் சொல்லிடுது. என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் அந்த ஏஐ ரெக்கார்டர் வயசாக போட்டு விட்டுறோம். அது ஆட்டோ ரிமைண்டர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் செல்லுக்கு வந்து திருப்பி ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதாவது ஃபோன் பண்ணி ஆனால் அவங்க ஃபோன் பண்ணுறதுல இது எல்லாமே வந்து டிஜிட்டல் கலெக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் என்ன, ஏன் பேங்க் தன்னோட பார்வையை கொஞ்சம் மாற்றி இப்படி கொஞ்சம் பேனல் அட்வொகேட்டெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஓடிஆர் தளத்துக்கு போயிட்டு ஆர்பிட்ரேஷன் நடத்தி அக்கௌண்ட்டை இது பண்ணுறாங்க, பிளாக் பண்ணுறாங்க, சேலரி கணக்கு லீன் பண்ணி விட்டுறாங்க. அதே போல் நீங்கள் திரும்ப இந்த ரெட்ரோகேட்டிவ் சொன்ன பார்த்தீங்களா, முன்மேவு பின்மேவு சட்டம். நீங்கள் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி எடுத்த அக்கௌண்ட்டு, லோன் வாங்கி கட்டாமல் இருக்குது அதுக்கப்புறமா எடுத்த எஸ்பி அக்கௌண்ட், இது ரெண்டுத்தையும் முடக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி, வாக்குவாதம் இன்னும் கூட எங்களுக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது. பேங்க்கோட இந்த சிலர் ஆரம் கூட எங்களுக்கு அந்த வேறு போயிட்டு தான் இருக்குது. அதனால் பண்ண முடியும்னு சொல்கிறாரு, முடிஞ்சா பண்ணுங்க நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன காரணம்னா சமீபத்தில் போட்ட ஆர்பிஐ விதிமுறைகள் ரொம்ப கடுமையாக இருக்குது. அது நம்ம இல்லைன்னு சொல்ல, நம்ம பாரோவிற்கு வந்து அது வந்து இதுவாக மாஸ்டர் சர்க்குலர் ரூல்ஸ் 2026 கடன் வாங்கினவங்களும் சாதகமாக இருக்குது. பட் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி ஆட்கள் வலியுறுத்துறோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா அப்புறம் நாங்கள் லீகலாக பண்ணுறதுனால பல பேர் பயந்துட்டு வர்றதில்ல. அது மட்டும் ஒரு விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஏஜென்ட்டுக்கு ஒரு புது கட்டுப்பாடு வச்சிருக்கிறாங்க.
அது வந்து IIBF சர்டிஃபிகேட். அது என்ன IIBF? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்க் அண்ட் ஃபினான்ஸ். இது தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்கே வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். இவங்க கலெக்ஷன் பண்ணுறதுக்கு எலிஜிபிளா, இவங்க வந்து உண்மையிலே படிப்பு தகுதி இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பண்ணி ப்ளஸ் போலீஸ் வெரிஃபிகேஷன். இதை வந்து யார் வரணும்னா பேங்கோட ஸ்டாஃப் தான் சொல்லியிருக்காங்க, தவிர தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்டுக்கு சொல்லலை. தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் இன்னைக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, நாளைக்கு அதை விட்டு அவங்க அதை கேட்கறதுக்குள்ள மாறி போயிடுவாங்க. அதனால தான் பேங்க் வந்து தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்ட்டை வந்து ரெஃபர் பண்ணி அவங்களோட கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது இன்க்ரிமெண்ட் சொல்லுவாங்க சம்பளத்தில், அவங்களுக்கு வந்து இது போனஸ் இல்லை கமிஷன் அப்படி வச்சு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லீகல் ஐடி இப்போலாம் அதிகரிச்சிருக்கு. இப்போ எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயே அங்கேயே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு. ஸோ இவங்களுக்கு ரெகுலராகவே ஒரு பொதுமக்களுக்கு மேஜராக என்ன எடுத்துங்களேன், நானே உங்களுக்கு என்ன சொல்கிறேன், பணத்தை பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மாதிரி சொல்லி சமாளிங்க, இந்த மாதிரி உங்களுக்கு மிரட்டினா இந்த மாதிரி பண்ணுங்க, நிறைய விஷயத்தை நானே சொல்லியிருக்கேன். அதே போல் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் அதை தான் பார்க்கணும். இப்போ 2025 டு 2024 டு 25 பார்த்தீங்கன்னாக்கா 100 கால்ஸ் மட்டும் ரெக்கவரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 12% கால்ஸ் போயிருக்கு. இது எல்லாமே ரெக்கவரி சம்மந்தமாக தான். எங்கள் வீட்டான வந்து கலெக்ஷன் பண்ணுறாங்க, தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்ற கால்ஸ் தான் வந்து 100 கால்ஸ்க்கே போயிருக்கு. ஸோ 100 கால்ஸ் அந்த 12% கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்து 100 கால்ஸ் எல்லாமே வந்து ரெக்கவரி சம்மந்தமாக தான். பேங்க்காரங்க வந்து பிரச்சனை பண்ணுறது வீட்டாண்டு இது எல்லாமே கம்ப்ளைண்ட் க்ளோஸ்டு தான். இது எல்லாமே சிவில் மேட்டருங்கிறதுனால போலீஸ் தலையிடாது. அதனால போலீஸ் வந்தாலும் உங்களை வந்து கோர்ட்டுக்கு தான் போக சொல்லும். ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்குது. அதனால ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னாக்கா ஆஸ் பர் லா நீங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கிங்க அப்படின்றது தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கவரி செலவு அதிகமாக இருக்குது. எதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ஆப் லோன்ஸு. ஏன்னா ஆப் லோனை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட இப்போ இவங்க எடுத்துங்க, HDBன்னு எடுத்துங்களா, அங்கங்கே கலெக்ஷன் ஏஜென்ட் இருக்கும். அதே மாதிரி ஜனா ஸ்மால் ஃபைன்ஸ் அங்கே கலெக்ஷன் ஏஜென்ட் வச்சிருப்பாங்க. அதே போல் ஈக்விட்டாஸ்னா அங்கே கலெக்ஷன் ஏஜென்ட் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன ஆப் எடுத்துங்க, இன்க்ரிட் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துங்க. இந்த மாதிரி பேங்க் ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியாக தான் இருப்போம். இப்போ கிரெடிட் பி தமிழ்நாட்டில் எங்கே கலெக்ஷன் ஆகிட்டே இருக்காது. ஒன்லி ஆப் மட்டும் தான் அவனோட வேலை. புரியுதுங்களா? சார் சின்ன சின்ன ஆப் லோன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து ரெக்கவரி ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லீகல் தான். இப்போலாம் ஃபுல் லீகல். ரெண்டாவது ரெக்கவரி ஏஜென்ட் வர்றாங்க, அவங்களும் தேர்ட் பார்ட்டி தான் கொடுத்துருக்காங்க. அவங்களும் தேர்ட் பார்ட்டி தான். பேங்க்னு அது இல்லவே இல்லை. ஒரு பேங்க்னு இல்லவே இல்லை. தனியாக ஹெட் ஆஃபீஸ்னே கிடையாது. அந்த ஆப் மூலமாக எடுக்கிற லோன் தான். அதுக்கு ஒரு ரெக்கவரி ஏஜென்ட், டெலிகாலிங், இவங்க தான் அதுக்கு பொறுப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு காரணம் லோன் டிஃபால்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டாங்க அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு புள்ளி வர சொல்றது வந்து வேலை இல்லாதது. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஃபோர்டு கம்பெனி போய் 2000 பேர் போனாங்க. இப்போ சமீபத்தில் 2000 பேர் வேலை விட்டு எடுத்துருக்காங்க. ஸோ வேலை இல்லாத திண்டாட்டமும் இந்த லோன் டிஃபால்டர்ஸ் ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தற்போது பயன்பட்டு மாற்று வழிகள்னு சொல்ல முடியாது. ஆர்பிட்ரேஷன் கோர்ட்டுக்கு செல்லாமல், அதே போல் நீதிமன்ற வழக்கு, சொத்து இருந்தால் சட்டப்படி, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். அப்போ சம்பளம் வந்து வங்கி இருந்தால் அந்த சம்பளத்தை லீன் பண்ணுறது, அப்புறம் கூடுதல் சட்ட செலவு. அதே மாதிரி இன்னொன்று மட்டும் சொல்கிறேங்க, லோன் கட்ட முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒருவரை கைது செய்து சிறையில் அடைக்க முடியாது. அது கன்ஃபார்மான மெசேஜ். அது கல்கத்தா வாரண்ட்டாக இருக்கட்டும், வேறு எங்கே வேணால் வாரண்ட் வரட்டும், ஒரு லோன் கட்டலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு கைது செய்ய முடியாது. ஒரு 138 இருந்தாலும் சரி, அது கூட பேங்க்கு லீகலாக முன்தேறி போனால் அது கைது செய்ய வாய்ப்பு இல்லைன்றது ஏற்கனவே குடும்ப அளவில் சொல்லிட்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பமானவருக்கு இந்த சொன்ன செய்திகள் எல்லாமே எனக்கு கிடைத்த செய்திகள் மட்டும்தான். இதில் வந்து உங்களுக்கு முக்கியமான நம்ம பாரோயிட்ஸுக்கு வர்ற பாதிப்புகளை நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிப்போர்ட்டு, அப்புறம் ஈக்விஃபேக்ஸு, CRIF, அப்புறம் சிபில், டிரான்ஸ்சிபில், இது 4, 5மே என்னன்னாக்கா உங்களோட கடனை சொல்கிறது, அவ்வளோதான். இது வந்து ஒரு தீர்ப்போ ஒரு தண்டனையோ கிடையாது. இன்னைக்கு இருக்கிற உங்கள் கடனோட ஸ்டேட்டஸ் இதுதான். இந்த கடன் இருக்குது, இந்த கடனை கட்டலை, இவ்வளோ பணம் கட்ட வேண்டியிருக்கு, இது மட்டும்தான் இதில் வர்றது. இது வருங்காலத்தில் உங்களுக்கு என்ன சிவில் பாதிப்பு ஏற்படலாம். சிவில் பாதிப்பு, இப்போ சிவில் பாதிப்பு ஏற்பட்டால் அதை வாழாமல் போயிட முடியுமா? இருக்கிறத வச்சு மனுஷன் வாழ்ந்து தான் போனேன். பேங்கை நம்பி நம்ம பிறக்கலை. இவன் கடன் கொடுத்தா தான் வாங்கணும்னு பிறக்கலை. பிறந்தாச்சு, கடன் கொடுத்ததுனால வாங்கணும், கட்டாததுனால சிவில் பாதிப்பு இருக்குது, அவ்வளோதான். இன்னும் இன்னொரு பெரிய விஷயம், லோனு டிஃபால்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, ஏன்னா லோன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டன்றதால கொடுக்கவே மாட்டாங்க. அது ஏன்னா சிவில் மட்டும் இல்லைங்க, ஒரு கிரெடிட் கார்டுக்கு ஒரே ஒரு டியூ நீங்கள் கட்டாமல் அது எக்ஸ் மார்க் வந்துட்டா கூட உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி தான் வந்து இந்த சிவிலும் டிரான்ஸ்சிபிலும் அந்த அமைப்பில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மறுக்கப்படும். தயவு செஞ்சு அது வந்து இந்த சந்தோஷமான விஷயம் இருக்குது. இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு நிறைய பேர் அதை தொலைக்கிறதுக்கு எவ்வளவோ அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. எனக்கே ஒருத்தர் வந்து SBI கார்டு அனுப்பிச்சு விட்டா வீட்டுக்கு, அதை கொண்டு போய் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எனக்கே போதும் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு அந்த பிரச்சனையே வேண்டாம். ஏன்னா கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் சாமானியமாக போகிற பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா கோர்ட் நோட்டீஸு, அதே மாதிரி இவங்க என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதை நான் வந்து ஒரு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட் நோட்டீஸ், ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ், இபி, இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணவே கூடாது. அதே மாதிரி நோட்டீஸ் வந்தால் கிழிச்சு போட்டுறாதீங்க, அது ரொம்ப தப்பு. எடுத்து வைங்க, என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும். அதே போல் கோர்ட்டு சம்மனுக்கு புறக்கணிக்கவே கூடாது. அது நீதிமன்ற அவமதிப்பு மாதிரி ஆயிரும். நிறைய வந்து என்கிட்ட வர கேஸ்லாம் கோர்ட் சம்மன் வந்து கூட அப்பீர் ஆகாமல் இருக்கிறது தான். அப்புறம் வந்து அட்ரஸை மாற்றி மறைவது, அதுவும் தப்பு.
ஏன்னா உங்களோட ஐடென்டிட்டி உங்கள் அட்ரஸ் இல்லை, உங்கள் ஆதாரம் பேன் தான் உங்கள் ஐடென்டிட்டி உங்கள் அட்ரஸ். என்னைக்கு இருந்தாலும் அப்டேட் பண்ணி தான் ஆவீங்க, அன்றைக்கி திருப்பி அந்த இடத்துக்கு வரதான் செய்வாங்க. அப்புறம் ஃபேக் ப்ராமிஸ் அது கொடுக்க போகிறது இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக் அஃபிடேவிட், ஃபால்ஸ் அஃபிடேவிட், ப்ராப்பர்ட்டி மறைச்சி வச்சுருந்து இந்த காலத்தை எப்படி கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ தான் சார் நான் சொல்ல வந்தது. இதெல்லாம் உங்களுக்கு மேலோட்டமாக இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதே போல் என்னோட அட்வைஸ் படி நீங்கள் என்ன பண்ணணும்னா, கோர்ட்டு நோட்டீஸோ இல்லை பேங்க் நோட்டீஸ் கூட விட்டுருங்க, அந்த டிமாண்ட் ரீகால் கூட விட்டுருங்க. இந்த சட்டம் சம்மந்தப்பட்ட நோட்டீஸ் எது வந்தாலும் அதை வந்து நீங்கள் படிக்கணும். படிச்சுட்டு அது ஏதோ விஷயம் இருக்குதா இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு அட்வொகேட்டை சந்திக்கணும். நிச்சயமாக ரிப்ளை அனுப்பின காப்பி வச்சுருந்தா உங்களுக்கு நல்லது. நாளைக்கு ரெக்கவரி ஏஜென்ட் வந்து அதை காட்டுறதுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும். நாங்கள் பேங்க்கில் பேசிட்டோம், எதுவாக இருந்தாலும் எங்கள் அட்வொகேட் பேசிப்பார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம். அப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் சில விஷயங்களுக்கு கோர்ட்டில் ஆஜராகணும். அது என்னன்றதை அந்த நோட்டீஸை பொறுத்து தான் இருக்குது. அப்புறமா உங்களோட சட்ட உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், அதை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இதுதான் என்னோட ஒரு மெயினான ஒரு கண்டிஷன். அதாவது உங்கள் சட்ட உரிமை என்ன அது தெரியாமல் இருந்திருக்கிறீங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பின்னாடி போய் பாருங்கள். இன்றைக்கி பேங்க்கோட என்ன நிலைப்பாட்டில் இருக்குன்றதை சொல்லிடுறேன். நாளைக்கு நாம் எப்படி நடந்துக்கணும், நம்ம இந்த கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, செக்யூர்டு அன்செக்யூர்டு இவங்க கடனை கட்டவே முடியவே இல்லை, எனக்கு வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க நாளைக்கு வர வீடியோ பாருங்கள். உங்களுக்கு உண்டான டிப்ஸு காத்துட்டு சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்கள் வழக்கறிஞர் சரவணன்.